இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவரே ஆண்டவரே அடியே நான் வருகின்றேன். ஆண்டவரே ஆண்டவரே அடியே நான் வருகின்றேன். எனக்கென உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், என் பணியாற்றவே. என் பரிசாய் என் பாசம் தந்தேன், என்றும் நான் உன்னோடு. ஆண்டவரே ஆண்டவரே அடியே என்னை அனுப்பி வையும். ஆண்டவரே ஆண்டவரே அடியே என்னை அனுப்பி வையும். மொழி நாடு என அனைத்தும் இருந்திடும் புது புதிராய், புதியன பலவும் பூமியிலே புரிந்திடும்
பலம் நான் தருவேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் எனக்கு அச்சமில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் எனக்கு அச்சமில்லை. என் மனநிலை நின்று உழைக்கையிலே எதிர்ப்புகள் எழுந்து நிற்கும். துணிவுடன் எதிர்கொள், என் பெயரால் துணையாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்றும் உமை தொடர்வே. ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேன் என்றும் உமை தொடர்வே. என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். என் பொருட்டு என் மக்களுக்காய் யாரை நான் அனுப்புவேன்? உம் பொருட்டு உம் மக்களுக்காய் என்னை அனுப்பி வையும். லூக்கா நற்செய்தி அலகு 4 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் ஏசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம், மடிந்தோம் என்று அல்ல வாழ்க்கை. பிறந்தோம், வளர்ந்தோம், இலக்கை நோக்கி நகர்ந்தோம், இலக்கிற்காக உயிரை கொடுத்தோம் என்பதுதான் வாழ்க்கை. இயேசு பாலைவன அனுபவத்திற்கு பிறகு முதலாக தனது பணி வாழ்வை தொடங்குகிறார். அவர் தொடங்கிய முதல் பகுதி கலிலேயா. அவர் போதித்த முதல் இடம் தொழுகை கூடம். இதனுடைய முக்கியத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் தொடங்கக்கூடிய இடம் அவர் வாழ்ந்த கலிலேயா. கலிலேயா ஒரு வளமையான பகுதி. கலிலேயாவில் மக்கள் ஏராளமான பேர் வாழ்ந்தார்கள். மக்கள் நெருக்கடி நிறைந்த பகுதியாக இது விளங்கியது. முற்போக்கு சிந்தனையும் புதுமையை வரவேற்கக்கூடியவர்களாகவும் இங்குள்ள மக்கள் வாழ்ந்தனர். வீரத்திலும் துணிவிலும் வலிமை உள்ளவர்களாக வாழ்ந்தனர். எதற்கும் அஞ்சாத உறுதியான நெஞ்சம் கொண்டவர்கள் கலிலேயர்கள்.
இயேசு தொழுகை கூடத்தில் தனது போதனை ஆரம்பிக்கிறார். யூதர்களின் வழிபாட்டின மையப்பகுதியாக தொழுகை கூடம் ஆக்கிரமித்திருந்தது. தொழுகை கூடத்தில் செபமும் இறை வார்த்தையும் மையமாக விளங்கின. தொழுகை கூடத்தில் இருக்கிற 7 பேர் இவ்வாரத்தை வாசித்தார்கள். பொதுவாக முதலில் எபிரேய மொழியில் வாசிக்கப்பட்டது. பெரும்பாலும் எபிரேய மொழி அவர்களுக்கு புரியாததால் அதனுடைய மொழிபெயர்ப்பான அரேபிய நூலும் அல்லது கிரேக்க நூலும் வாசிக்கப்பட்டது. திருச்சட்ட நூலிலிருந்து வாசகம் என்றால் ஒவ்வொரு இறைவசனத்துக்கு பிறகு விளக்க நூலும் இறைவாக்கல் பகுதியிலிருந்து என்றால் 3 இறைவசனங்களுக்கு பிறகு விளக்க நூலும் வாசிக்கப்பட்டது. இயேசுவின் போதனைக்கு பிறகு அவரை பற்றிய மதிப்பு மக்கள் மத்தியில் உயர்ந்திருந்ததாக நற்செய்தியாளர் கூறுகிறார். இந்த 2 இடங்களுமே இயேசு நிறைந்த மதிப்போடு தனது பயணத்தை தொடங்கியதாக நமக்கு சொல்லுகிறார். எவ்வளவு நற்மதிப்பையும் எப்பாடுபட்டாவது தக்க வைக்க வேண்டும் என்று இயேசு விரும்பியது இல்லை. எப்படி என்றாலும் உண்மையாக வாழ வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், இறை திருவுளத்திற்காக வாழ வேண்டும் என்றுதான் விரும்பினார். தற்புகழுக்காகவோ பேருக்காகவோ அதிகாரத்திற்காகவோ இயேசு எப்போதும் தனது விழுமியங்களை மதிப்பீடுகளை விட்டு கொடுத்ததே இல்லை. நோ காம்ப்ரமைஸ் இன் ஃபாலோயிங் காட்ஸ் வேல்யூ சிஸ்டம். இன்றைய கால சூழ்நிலையில் விழுமியங்களும் மதிப்பீடுகளும் ஒரு பொருட்டாக பார்க்கப்படுவதில்லை. மதிப்பீடுகளுக்காக வாழ்கிறவனே முட்டாள் என்று சொல்லுகிற இந்த சமுதாயம் நாற்றம் அடிக்கிற சமுதாயம். நன்மைகள் செய்தால், இலக்குகளை நோக்கி பயணித்தால், இதுதான் உண்மையானது, நேர்மையானது, சரியானது, இதை செய்துங்கள், பொதுநலமானது என்று சொன்னால் நான் கேவலக்கெட்டவனாக மாறிவிடுகிறேன் என்று பல பேர் நம்மிடத்திலே இந்த சமூகத்திலே கதர்வது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலேயாக இன்றைக்கு நாம் நடைபயணித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தர்ப்பவாதம் தான் மக்களிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. உங்களை பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, என்னை பார்த்தா ஒன்று சொல்லுவாங்க, இன்னொருத்தரை பார்த்தா வேற ஒன்று சொல்லுவாங்க. ஒரே வாயை வச்சுட்டியா நார வாய்களாக நடக்கிறோம் நம்ம. எனவே ஒரே வாய் எப்பொழுது ஒரே வாயாக இருக்கட்டும். ஆள் பார்த்து இடம் பார்த்து வாய்கள் நாரக்கூடாது, மாறக்கூடாது. எனவே இயேசு கிறிஸ்தனுடைய அந்த விழுமியங்கள் வாழ்க்கையிலே சரிந்ததாகவோ அல்லது மாற்றியதாகவோ சரித்திரம் இல்லை. எவ்வளவு கசப்பான விமர்சனங்கள், எவ்வளவு துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், முள்முடிகள், சிலுவைகள், சாவுகள், கொலைகள் என்று இருந்தாலும் கூட தன்னுடைய விழுமியத்தை மாற்றினதே கிடையாது. விழுமியங்கள் வாழ்வில் மையம் பெற வேண்டும், சந்தர்ப்பவாதம் களையப்பட வேண்டும். அதற்காக நாம் இயேசுவிடத்திலே வேண்டும், அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்றைய நவீன காலகட்டத்தில் நாம் பல இறைவாக்குகளை கேட்கிறோம், படிக்கிறோம். நமக்கென கடவுளால் தந்த வசனம் வாக்குத்தத்தம் என பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். ஆனால் அந்த வாக்குக்கு ஏற்ப, பெருமைக்கு ஏற்ப கொஞ்சமேனு வாழ முயற்சி எடுக்கிறோமா? ஃபுல்லாக வேண்டாம், முடியாது. நம்மளால் என்னில் இந்த இறைவாக்கு என்று நிறைவேறிட்டு என்று மார்தட்டி சொல்ல முடியுமா? அனைவருடைய கண்களும் நம்மை உற்று நோக்கிய வண்ணம் உள்ளதா? லைக்கும் கமெண்ட்டும் அல்ல நம்முடைய வாழ்க்கை. அதை தாண்டி போகணும். இயேசுவின் போதனைகளிலே உன்னை கவர்ந்தது என்ன என்று கேட்டால் உன்னை சொல்ல தெரியும். அப்படி சொல்ல தெரியும்னா அதை வாழ்ந்து காட்ட நமக்கு துணிச்சல் வேண்டும். அவரது செயல்களில் உனக்கு எதில் நாட்டம், எதில் அதிகம் நாட்டம்? இயேசுவின் போதனைகளை, சாதனைகளை இன்று சாதித்து காட்டும் சாதனையாளர்கள் ஒரு கண்ணில் பட்டது உண்டா என்ற கேள்விகளை கேட்கணும். ஒரு மனத்தில் என்ன தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி உள்ளார்கள்? இத்தகு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றவராக நாம் மாற வேண்டும் அல்லவா? இதுதான் இயேசுனுடைய ஒரு ஆதங்கம். இத்தகைய சமுதாய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றவர்களை நாம் பாராட்டுகிறோமா? இதைத்தான் நாசரேத்து ஜெபக்கூடத்தில் இயேசு செய்தார். அங்கு இருந்தவர்களும் செய்தார்கள். புதிய புரட்சி சமுதாயம் உருவாகியது. நாமும் முயல்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது தூய ஆவியாரின் துணையோடு நாங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவும், உம்முடைய திருமகனுடைய விழுமியங்களை, மதிப்பீடுகளை இலக்குகளாக கொண்டு வழிநடக்கவும் தேவையான ஆசீர்வாதங்களை எங்கள் யாவருக்கும் தாரும். ஆமேன். Na 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 na
வழங்கிடுவே. தீமையில் விழுந்திடாமல் தினமெம்மில் நிறைந்திடுவீர். தீமையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடுவீர்.
அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.